லைவ் தமிழ் செய்திகள். இலங்கையில் இருந்து பல பிரபல்யங்கள் தனது குரலின் இனிமையை காட்டுவதற்காக, அது மாத்திரமன்றி சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றிருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு சுற்றுக்களாக மாறி இந்த வாரம் வில்லேஜ் ஃபோக் கிரவுண்ட் சுற்று நடைபெற்று வருகின்றது. அதில் இலங்கை மண்ணை பெருமைப்படுத்தும் அளவுக்கு போட்டியாளர் விஜய் லோசன் அவர்களும் அவருடன் இணைந்து பொக்கிஷாவும் பாடியிருந்தார்கள். பாடிய பாட்டு பலருக்கு மத்தியில் பிரபல்யமாக பேசப்பட்டது. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி என்ற பாடல் அனைவரையும் கவர்ந்திருந்ததாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பலருக்கு மத்தியில் இந்த பாட்டு பாடப்பட்டதும் பாராட்டை பெற்றுக்கொண்டது. அதே போன்று அங்கிருக்கின்ற பல போட்டியாளர்களும் பாடியிருந்தாலும் விஜய் லோசன் அவர்கள் அந்த பாட்டை பாடியதும் மற்றவர்கள் அதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தனது உடல் அசைவின் காரணமாக அந்த பாட்டுக்கு மிகவும் மெருகூட்டப்பட்டது. அதோடு சேர்ந்து பொக்கிஷா என்ற அந்த பாடகியும், அதாவது அவரும் ஒரு போட்டியாளர், அவரும் இணைந்து அந்த பாடலை பாடியிருந்தார். இதற்கு மத்தியில் அந்த பாடல் கடந்த காலத்திலும் வரவேற்பை பெற்றிருந்ததாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி என்ற பாடல் பலருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாகும். வில்லேஜ் ஃபோக் கிரவுண்டு தற்பொழுது பல பேரையும் இடை போடுவதற்கு ஒரு சிறந்த மேடையாக சுற்றாக அமைந்திருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். எந்த போட்டியாளர்களை நாங்கள் நீக்க முடியும் என்ற சந்தேகம் இருப்பதாகவும், ஏனென்றால் எல்லா போட்டியாளர்களும் திறமையாக தங்கள் சுற்றுக்களை கடந்து வருவதாகவும் கூறுகின்றார்கள். இலங்கை மண்ணிலிருந்து சென்ற விஜய் லோசன், இந்திரஜி போன்ற போட்டியாளர்கள் பலருக்கு மத்தியிலும் பிரபல்யம் பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். விஜய் லோசன் அவர்கள் தனது இனிமையான குரலில் அன்று தொடக்கம் இன்று வரை அங்கிருக்கின்ற போட்டியாளர்களுக்கு மத்தியிலும் முன்னிலை வைத்து வருகின்றார். அவருக்கு இலங்கை மண்ணிலிருந்து சென்றதால் பல உதவிகள் கிடைத்து வருவதாகவும், சங்கீத நுணுக்கங்கள் தொடர்பாக அவருக்கு படிப்பிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. தனது ஒவ்வொரு சுற்றையும் அவர் மிகவும் முயற்சி செய்து பயிற்சி செய்து அவர் வெற்றியடைந்து வருகின்றார். ஆகவே விஜய் லோசன் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு வெற்றியாளராக பெற வேண்டும் என்று அவருடைய நண்பர்களும் ரசிகர்களும் இங்கு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழுடன் இணைந்திருங்கள்.